ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய சந்தோஷம் எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை வருத்தமாக இருக்கீங்களா? ஏன்னா இன்றைக்கி ஏப்ரல் 23 எல்லாருக்கும் எலெக்ஷன் டே. ஸோ ஹாப்பி எலெக்ஷன் டே 2026 ஏப்ரல் 23. ஓகேவா? இன்றைக்கி சந்தோஷமாக போங்க, எல்லோரும் ஓட் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஓட்டு கிடையாது, பிகாஸ் அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். நியர்லி ஒரு 15 இயர்ஸ் பேக்கு இல்லை ஒரு 18 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக அந்த டேட் ஞாபகம் இல்லை, பட் அது ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன். ஸோ ஏரியாவில் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக நான் கிட்டத்தட்ட வால்பாறையிலேருந்து கிளம்பி வரேன். எனக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் ஊருக்கு வர மாதிரி பிளானிங்கு. பட் ஆனால் எலெக்ஷன் ஆச்சு, ஓட்டு போடணுமே. இதை வந்து நீங்கள் வந்து உடனே கொண்டு போயிட்டு அந்த என்ன படம் அது நம்ம விஜய் நடித்த படம், என்ன படம்? சர்க்கார். ஸோ சர்க்காரோட நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம். சர்க்கார் வந்து பேசிக்கலி என்னுடைய லைஃப்பில் நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து சர்க்கார் வந்து ஒரு 10 வருஷமோ இல்லை சம்திங் வாட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஒரு 21 இல்லை 23 வயசு இருக்கும் அப்போது. ஸோ என்னுடைய அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த மறுவீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது, மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வருதுன்ற அந்த மறுவீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கலாச்சாரத்தை பேர் ஃபுல்லாக தெரியல, பஸ்ட்டு அதுக்கு அந்த மறுவீடுன்னு பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அதிக ஈடுபாடு கிடையாது, எனக்கும் அந்த ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு மறுவீடுன்னு சொல்லி எல்லாரும் போயிருந்தாங்க. எல்லாரும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்து எல்லோரும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. நான் மட்டும் என்ன ஆகிட்டேன்னா, எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. பொண்ணு வீட்டில் என்ன எதுனா பண்ணிட போகிறாங்க, கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இருப்பான்னு கேட்டால் போல எங்கள் அண்ணன். நானும் அங்கே வந்து தங்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சம்திங் நடக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் எனக்கு நாள் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இன்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்குது, அந்த டேட்டு, இந்த டைமு, இல்லைனா இந்த டே எல்லாம் பர்டிகுலராக ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு 18 இயர்ஸ் நியர்லி பேக் அது வந்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இந்த வால்பாறையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஒரு நாள் முன்னாடி எலெக்ஷன் அடுத்த நாள். ஸோ ஒரு நாள் முன்னாடி வந்து சேர்ந்துட்டேன். அடுத்த நாள் நான் போய் ஓட்டு போகிறதுக்காக போகிறேன். ஸோ நான் கஷ்டப்பட்டு ஒரு கவுன்சிலர், கேவலம் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன், அந்த எலெக்ஷனுக்காக நான் கஷ்டப்பட்டு வால்பாறையிலேருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் நினைக்கிறேன், நியர்லி சம்திங் வரும், சரியாக அது தெரியல, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கேருந்து வால்பாறையிலேருந்து நான் சென்னைக்கு வந்து அடுத்த நாள் ஓட்டு போகிறதுக்காக போகிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மதியான டைம் ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். அந்த டைமில் நான் வெயில் டைமு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுனால அந்த டைமில் நான் போகிறேன். நான் போயிட்டு வரிசையில் நின்றுட்டுருக்கேன். ஸோ கையில் ஆதார் கார்டா சம்திங், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டாக போயிருக்கான்னு அப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஓட்டர் ஐடி இருக்குது. ஸோ நான் கொண்டு போயிட்டு அங்கே லைனில் க்யூவில் நிற்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு அந்த சுமோன்னு நினைக்கிறேன், அது சரி ஞாபகம் இல்லை. அந்த ஒரு வேன் டைப் தான் அது, ஒரு 6 பேர் 7 பேர் போகிற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்தாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் வந்து கான்ஸ்டபிள் வந்து அங்கே பாதுகாப்பு நிற்க வச்சுருந்தாங்க. அந்த போலிங் பூத்து பார்த்தீங்கன்னா ஜாஃபரன்பட்டில் இருக்கிற சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அங்கே தான் போலிங் பூத்து. ஸோ நான் க்யூவில் நிற்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து 2 பேசி வந்து பாதுகாப்புக்காக இருக்காங்க அங்கே. ஸோ கவுன்சில் எலெக்ஷன்றதுனால ரொம்ப பெரிய ஹைப்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நான் டீ சாப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போலிங் பூத்தில் ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்து டீ சாப்பிட்டு வரேன், 2 போலீஸ் கான்ஸ்டபிளும் போயிடுறாங்க வெளியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மினிமலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க அப்போ அந்த என்ன சொல்கிறது, ஓட் பண்ணுறதுக்காக அந்த கவுன்சிலர் எலெக்ஷனில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து அந்த வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார், ஸ்கூலில் மெயின்டெனன்ஸ், அதாவது கதவு பூட்டுறது திறக்கிறது, ஃபுல் டைமாக அங்கே தங்கி ஸ்கூலை பார்த்துக்கிறதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்யூரிட்டியோ இல்லை வாட்ச்மேனோ அங்கே இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கேட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமோ டைப் வேன் மாதிரி வந்து நிற்கிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பேர் இறங்கி வராங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ அந்த வண்டியிலே வந்து காங்கிரஸோட கொடியெலாம் இருக்குது. அவங்க இறங்கி வராங்க, நேராக உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே சுற்றி பார்க்குறாங்க. எல்லாம் அந்த ஓட்டு போட வந்தவங்களாம் நின்றுட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க பார்க்குறாங்க போலீஸ் இல்லைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று என்ன பண்ணுறாங்க, மேபி அவங்க போலீஸுக்கு முன்கூட்டியே தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நாங்கள் வருவோம், நீங்கள் கிளம்பிடுங்கன்னு முன்னே சொல்லியிருப்பாங்க. அதனால போலீஸ் வந்து டீ குடிக்கிறேன்னு கிளம்பிட்டாங்க 2 பேரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 7-8 பேரில் ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மாடி மேலே வந்து செக்யூரிட்டி நின்று பார்த்துட்டு இருக்காருன்னா, திடீர்னு 7-8 பேர் வந்து வேண்டாம் இறங்குறாங்களேன்னு அவர் நின்று வேடிக்கை தான் பார்க்குறாரு. ஒன்றும் இறங்கி வந்து பிரச்சனை என்ன பண்ணுறாங்க. இவங்க நேராக ஏறி போகிறாங்க. மாடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ஏறி போயிட்டு அந்த செக்யூரிட்டியில் வாட்ச்மேனை வந்து 2 அரை இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குறாங்க. நான் என்னங்க இப்போ நாங்கள் வெடிக்க தானே பார்க்குறாங்க. ஏய், நாங்கள் கீழே நின்றுட்டுருக்கு, நீ நான் மேலே நின்று இறங்கி போடான்னு சொல்லிட்டு ஒரு மாட்டுறாங்க. அந்த ஆள் பயந்துட்டு ஓடுறான். அந்த அடிச்சதை பார்த்தோன்னா ஓட்டு போட வந்த எல்லாருமே அந்த 100 பேரில் கிட்டத்தட்ட வந்து 90 பேர் இடத்துல வந்து காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஐயோ, இங்கே ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுப்பா, ஓட்டெல்லாம் நமக்கு தேவையில்லை, உயிர் காப்பாற்றிக்கிட்டா போடணும்னு ஓடிடுறாங்க. ஸோ நான் காங்கிரஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன்.
காங்கிரஸோட ஆட்கள் தான் இதெல்லாம் பண்ணுறது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. அப்போலாம் வந்து இந்த பேலட் பாக்ஸ்லாம் கிடையாது, அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஓட்டிங் மிஷின் கிடையாது, எலக்ட்ரானிக் மிஷின் கிடையாது. அப்போல்லாம் பேப்பர் தான், அந்த பேலட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வாக்குத்தாள், அதுதான். நேராக போகிறாங்க. நான் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அங்கேருந்து கிளம்பி வரல. அவனுக்கு என்ன தான் பண்ணாலும் என்ன தான் பண்ணுறாங்க, தைரியத்தோடு நின்றுட்டுருக்கேன். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு 5 பேர், இவரே நிற்கிற போது நாங்கள் என்ன பயப்படுறதுன்னு ஒரு 4 பேர் 5 பேர் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. நாங்கள்லாம் பார்க்குறோம் கண்ணால். ஸோ நானும் பார்த்துட்ருக்கேன். அந்த போலிங் ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்துட்டு ஒன்றும் கை கட்டி வேடிக்கை பாருங்கள், ஏன்னா நம்ம பேச திருப்பி நம்மளே அடிச்சுட்டு போகிறாங்க, சென்டராக இருக்காங்க. இவர் போகிறாரு, உள்ளே எடுத்து அந்த ஒரு கிட்டத்தட்ட 7-8 பேர் சொன்ன இல்லைங்கன்னா, அவங்க எல்லாருமே போகிறாங்க. ஆளுக்கு ஒரு டேபிள் அங்கங்கே எடுத்துக்கிறாங்க. சீட் எடுத்து அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு குத்திட்டாரு. அந்த காங்கிரஸ் அந்த வேட்பாளர் யாருக்காங்க, ஒரு அந்த சின்னத்தில் போட்டு குத்துன்னு குத்துறாங்க. கிட்டத்தட்ட 100 ஷீட்டு கிட்ட குத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கிட்ட நடந்திருக்கும் அந்த வேலை. போட்டு மடிச்சு பேலட் பாக்ஸில் போட்டுட்ருக்கேன். நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் கண்ணு முன்னாடி லைவாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பொய் கிடையாது, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான். போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, நான் அசைகிற மாதிரி இல்லை, பார்த்தாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு மரியாதை கேட்டோன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடித்தாலாம் இவங்க அது கேட்க மாட்டோம். அடித்தாங்கன்னா பிரச்சனை பெருசாகிடும். ஒன்று பண்ணுவோம், சரிங்க நாங்கள் அடுத்த ரவுண்டுக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, நாங்கள் கிளம்புன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கிட்டத்தட்ட 100 ஓட்டுக்கு மேலே போட்டிருப்பாங்க, கல்லை விட்டவங்க. ஸோ அவங்களே போட்டுட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அப்போ ஒரு போலிங் ஆஃபீஸர் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க. என் பின்னாடி அந்த சொன்னாங்க 4-5 பேர் அவங்களும் நிற்கிறாங்க. நான் போகிறேன், விரலில் மை வைக்கிறாங்க. மை வச்சுட்டு நான் போயிட்டு பேலட் பாக்ஸில் அப்போ நான் வந்து ஓட் பண்ணது பார்த்திங்கன்னா, அப்போ வந்து ஏடிஎம்கே. அது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணும்போது டிஎம்கேக்கு ஓட் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கலாம் மேபி. ஸோ ஏடிஎம்கேக்கு நான் அந்த சமயத்தில் நான் ஓட் பண்ணுறேன். இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இது முடிஞ்சது. ஃப்யூச்சரில் யாருக்கு ஓட்டு போடுறோன்னு கேட்டிங்கன்னா நல்லா சொல்ல முடியாது. நான் இது 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதை தான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ ஏடிஎம்கே அந்த ரெட்டை சிம்பிளில் வந்து நான் ஓட் பண்ணுறேன். ஓட் பண்ணி பேலட் பாக்ஸில் ஷீட்டை போட்டு வரும்போது அங்கே வந்து போலிங் ஆஃபீஸர் எனக்கு கூட சொல்கிறார், பரவாயில்ல தம்பி, நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான். அத்தனை பேர் வராங்க, ஒருத்தனை அடிச்சுட்டு கல்லவுட்டு போகிறாங்க, நீங்கள் தைரியமாக தனியாக நின்றுட்டுருக்கீங்களே, உண்மையாக நீங்கள் தைரியசாலி தான் சொல்கிறாரு. அப்போ நான் யோசித்தேன், நான் தைரியசாலி தான், நீங்களாம் ஆஃபீஸர் வந்து என்ன ப்ரோஜன்றது நான் வாயில் கேட்கல, மனசில் நினச்சிக்கிட்டேன். அப்போ வந்து அந்த கேட்டை தாரும்போது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இனி இந்த போலிங் பூத்தில் நான் காலையை வைக்க மாட்டேன்னு. இப்போ நான் யாருக்கு ஓட்டு போட்டேன், எதுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னேன்னு புரியுதுங்களா. கிட்டத்தட்ட 18 வருஷம். அதுக்கப்புறம் எந்த எலெக்ஷனுக்கும் போகிறதும் இல்லை, ஓட் பண்ணுறதும் கிடையாது. என் கண்ணெதிர்க்க கல்லவுட்டு போடுறாங்க, அதை தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கும் இல்லை. அதை ஏன் கேட்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தைரியம், அது ஏன் கேட்க அதிகாரிகளுக்கும் தைரியம் இல்லை. எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. போலிங் ஆஃபீஸ் வாங்கிட்டுருக்காங்க, போலீஸ் வெளியே போயிட்டாங்க. இவங்க தைரியமாக போட்டு போகிறாங்க. நடக்குது இந்த சம்பவம். இது வந்து எம்எல்ஏ ஓட்டு இல்லை எம்பி, ஒரு எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன்னா இம்பேக்ட் இருந்திருக்கலாம். ஆனால் கவுன்சில் எலெக்ஷன் தானே, என்னங்க போலிங் அப்படின்னாலே எல்லாமே எலெக்ஷன்ஸ் தான். எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் தான் ஃபண்டு பண்ணுது. எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது, சட்டத்தின் கீழே தான் வச்சு பாதுகாக்கிறோம், எல்லாமே தான் பண்ணுறாங்க. ஸோ சின்ன தப்பு பண்ணால் தப்பு இல்லை, பெரிய தப்பு பண்ணால் தான் தப்பா? ஓகே, அப்போ தான் நான் முடிவெடுத்தேன், இனிமேல் கள்ள ஓட்டு கடைசி வரைக்கும், அதாவது இப்போ ஒரு 70% 80% ஓட்டிங் வந்து ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அது ஒரு ஓட்டு கூட கள்ள ஓட்டு போடலன்ற ஒரு உறுதி என்றைக்கு எனக்கு கிடைக்குதோ அன்றைக்கி நான் ஓட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நான் ஓட்டே போட மாட்டேன். போலிங் ஸ்டேஷன் பக்கமே வர மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தேன். இனி வரைக்கும் நான் போகல. இப்போ நடுவில் தான் 2024 நினைக்கிறேன். ஆமாம், 2024 தான் இந்த எம்பி எலெக்ஷனுக்காக அந்த என்ன சொல்கிறது கேம்பெயின் நடந்துகிட்ருக்கு. அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எல்லாம் அந்த கேன்வாஸ்க்காக போயிட்டுருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த என்டிகே நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒரு நபர் வந்து, நான் வந்து அப்போ சிக்கன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். என்ன சார் நீங்களாம் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டார். எங்கங்க நமக்கு தான் வந்து அப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பழைய வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி பல்லாவரம் போயிட்டேன். அதாவது சைதாப்பேட்டில் தான் இருந்தேன். ஷிஃப்ட் ஆகி பல்லாவரம் போயிட்டேன். பழைய வீட்டில் அந்த இப்போ எஸ்ஐஆர்னு ஒரு கேம்பெயின் நடந்ததுலையும் அதே மாதிரி அப்பயும் நடந்திருக்கு போல். வீட்டில் ஆளுன்றதுனால ஸோ என்னுடைய ஓட்டிங், அதாவது என்ன சொல்கிறது ஓட்டர் ஐடியை வந்து கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஓட்டர் லிஸ்ட்டில் என்னோடய பேர் வரலாம். ஒரு வாட்டி நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ 2021 என்ன பண்ணேன்னா, சரி ஓட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமல் அப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருக்காரு. அந்த டார்ஸ்டேட் சின்னத்துக்காக மக்கள் நீதி மையம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நான் இப்போ அவருடைய ஆஃபீஸை விசிட் பண்ணலான்னு போனேன். அவருக்குள்ளே ஏதாவது ஒரு ஒர்த்து, அதாவது அவர் வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் ஒரு மாற்றாக வருவார், அவருக்குள்ளே ஏதாவது ஒரு உண்மை இருக்கும், அதாவது நேர்மையாக வந்து நடப்பாருன்ற மாதிரி யோசித்து போனேன். சரி அட்லீஸ்ட் இப்போயாவது நம்ம ஓட்டு போட்டு பார்ப்போம், ஏதாவது மாற்றங்கள் நடக்குதான்னு பார்ப்போம் யோசித்தேன். ஸோ அவரால் ஏதாவது மாற்றம் வரும்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், இந்த நம்ம ஆழ்வார்பேட்டில் இருக்கு இல்லைங்களா, அதான் சொல்லுவாங்களா ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்னு, அந்த ஏரியாவில் தான் அவர் வீடு. ஸோ அது ஆஃபீஸ் தான் போல். ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா அவங்க உள்ளே விடல. நீங்கள் தான் மெம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நிறைய நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்கன்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆச்சு, இவங்க வந்து ஒரு
பார்ட்டியை பற்றி விசாரிக்கிறதுக்கு நேரில் ஒருத்தர் வரார், ஒரு பப்ளிக்காக ஒருத்தர் வராரு. அவர் உள்ளே கூட அக்சஸ்க்கு அலோவ் பண்ணல, அவங்கள உள்ளே வாங்கன்னு கூட சொல்லலை, வெளியே நீங்கள் கிளம்புங்கன்னுட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்சி அந்த வண்டி அந்த மக்கள் நீதி மையத்தோட ஒரு கேம்பெயின்காக யூஸ் பண்ணுற ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து குறுக்கில் ரோடை பிளாக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தேன். சரி இப்படி இருக்க பார்ட்டி கேட்டர்னாலையா இப்படியா இல்லை கட்சி தலைமையே சரியில்லையான்ற மாதிரி யோசித்தேன். சரி ஏதோ ஒன்று போட்டு பார்ப்போம், போட்டு பார்த்தா நமக்கு எதாவது தெரியும், ரிசல்ட் தெரியும்னு யோசித்தேன். யோசிச்சுட்டு தான் சரி போயிட்டு நம்ம ஓட் பண்ணலாமேன்னு போயிட்டு லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேர் இல்லை. சரி ஓகே, அப்போ அந்த நான் பழைய வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆனதுனால ஸோ அந்த அட்ரஸில் க்ராஸ் செக் பண்ணும்போது நான் இல்லைன்றதுனால கேன்சல் பண்ணியிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து ஓட்டே போடாமல் நான் 2021 ஓட்டிங், அதாவது என்ன சொல்கிறது, எலெக்ஷனில் ஓட் போடலை. அதுக்கப்புறம் 2024 அந்த எம்பி சீட்டுக்கான எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த என்டிக்கு நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒன்றும் பெரிய தலைவர்லாம் இல்லை, சாதாரண ஒரு ஆள் வராரு. சார் நீங்கள் வந்து உங்களுக்கு போட்டிருக்கான்னு கேட்டார். எங்கங்க நமக்கு ஓட்டர் ஐடி தான் கேன்சல் பண்ணாங்க, நான் ரொம்ப நாள் போடாமல் இருந்தேன், கல்லை சுட்டு அந்த கல்லை விட்டு போட்டாங்க, அதனால் அதில் வந்து கோபமாகி நான் ஓட்டே போடுறது இல்லைங்கன்னு சொன்னேன். இல்லைங்க நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க ஓட்டு போடாததுனால எல்லாருக்கும் லாஸ் ஆகுது இல்லைங்களா, நீங்களும் ஓட்டு போடுங்க, என்ன சார் ஒரு இது தானே, ஒரு ஓட்டர் ஐடி ஒன்று எடுத்துருங்கன்னாரு. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளை பண்ணி நானும் ஓட்டர் ஐடி எடுத்துட்டேன். என்ன பண்ணாங்கன்னா ஓட்டர் ஐடி கையில் வந்த பிறகு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நேரில் வந்திருக்காங்க வீட்டில். இப்போ நான் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஜஃப்ரன்பில் தான் இப்போ இருக்கேன். ஸோ அவங்க வந்து ஓட்டர் ஐடி செக் பண்ணாங்க, ஆள் இருக்கான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, போயிட்டாங்க. எஸ்ஆர் ஒன்று டிப்ளாய் பண்ணாங்க, அதாவது ஓட்டர் ஐடி கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வீட்டு வரைக்கும் வந்தாங்க, வீட்டு வசதி வரைக்கும் வந்தாங்க, செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. எஸ்ஆர்ஐ போட்டாங்க, நீங்கள் தான் தெருவில் நின்று நீங்கள் எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, ரோட்டில் நின்று ஃபில் பண்ணி கொடுங்கன்னு. நான் கேட்டேன், ஏங்க நாங்கள்லாம் குடிமக்கள் தான், அதுக்குன்னு மரியாதை இல்லாமல் கிடையாது, வீட்டு வாசலுக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க, அதாவது ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்னு. யாருமே வரல, அதுக்கெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, இதை கஷ்டமான வேலைன்னு சொன்னாங்க. திருப்பி இந்த எஸ்ஐஆர்லாம் முடிஞ்சுட்டு இந்த பூத் ஸ்லிப் இருக்கு இல்லைங்களா, நமக்கு எந்த இடத்துல ஓட்டிங் வருதுன்ற மாதிரி ஸ்லிப்பு கொடுப்பாங்களா, வீடு தேடி ஒன்று தராங்க. அதாவது ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு கேட்குறதுக்கு வீடு வரைக்கும் வரதுக்கு ஆட்களுக்கு கஷ்டம் கிடையாது, பூத் ஸ்லிப் கொடுக்குறதுக்கு வீடு வரைக்கும் வரதுக்கு ஆட்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணுறது வீட்டு வரைக்கும் வரது கஷ்டன்றது யார், அந்த பூத் ஸ்லிப் கொடுக்க வந்த லேடி சொல்லிட்டு போகிறாங்க. நான் வந்து பூத் ஸ்லிப்பே உங்கள் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து கஷ்டம் கிடையாதுங்க, ஆனால் எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வீட்டு வரைக்கும் வந்து கஷ்டங்கன்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரி நான் போட்டதும் இந்த வாட்டி அந்த லிஸ்ட்டில் போய்ட்டு தான் அடுத்த வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு வைங்க. அடுத்த வாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனையே நான் வந்து சேலஞ்ச் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்றது சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, பிகாஸ் நம்மளுடைய உரிமையை அவங்க பறிக்கணும்னு நினைக்கும் போது அவங்கள நம்ம விட்டு விடக்கூடாது, அதாவது அவங்கள விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்து அப்புறம் பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போது எலெக்ஷனுக்காக வந்தோம், ஸோ எங்கேயோ போயிடுச்சு. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நீங்கள் நல்லா நினைக்கலாம், அவங்க வந்து ஒரு நல்ல கட்சி, சூப்பர் கட்சி, இந்தியாவை பல வருஷம் ஆண்டிருக்காங்கன்னு. பட் ஆனால் தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக துரோகம் செஞ்ச கட்சிகளில் காங்கிரஸ்ன்றது ஒரு பிரதான கட்சி. ஸோ அந்த கட்சித்தீவு, அதனால தான் வந்து தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவது ஒரு பெரிய பிரச்சனையானது காரணமே அந்த கட்சித்தீவு வந்து இந்திரா காந்தி வந்து ஸ்ரீலங்காவுக்கு எடுத்து கொடுத்தது தான். ஓகேங்களா, இப்போ நிறைய விஷயம். ஸோ காங்கிரஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து முதல்ல ப்ரொப்போஸ் பண்ணி கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் நம்ம பிஜேபி கவர்மெண்ட். பட் ஆனால் அதை ப்ரொப்போசலை ரெடி பண்ணி பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என் கண்ணெதிர்க்க கல்லை விட்டு போட்ட ஒரு கட்சி இருக்குன்னா என் கண்ணால் பார்த்தது. டிஎம்கே பற்றி நீங்கள் பேசலாம், காசு தராங்கன்னு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லை ஓட்டு போடுறாங்க டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லலாம். பட் ஆனால் கண்ணால் பார்த்தது டிஎம்கே ஏடிஎம்கே தப்பான ஆட்கள்னு சொல்கிறீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன், தப்பான ஆளுங்கள் தான், நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். ஆனால் என் கண்ணால் பார்த்தது காங்கிரஸ் அந்த நபர்கள் தான் வந்து கண்ணெதிர்க்க கல்லை ஓட்டு போட்டாங்க. ஸோ இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஓட் பண்ணாததுக்கு ரீசனே, வாக்கு செலுத்தாததுக்கு ரீசனே இதுதான். இப்போ கூட சரி எலெக்ஷன் கமிஷனால் இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டால் இல்லை சம்திங் இந்த தேர்தல் சம்பந்தமான எந்த ஒரு ஆணையத்தாலேயோ இல்லை அதிகாரத்தாலேயோ 100% கள்ள ஓட்டே போடப்படலன்ற உறுதி பண்ண முடியுமா? எனக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்க முடியும்னா நான் அடுத்த எலெக்ஷனுக்கு என்னால் ஓட்டு போட முடியும். ஆனால் நான் ஏன் போடாமல் இருக்கேன்னா இதுதான் காரணம். ஏன் கண்ணெதிர்க்க வந்து தப்பு நடக்குது, தடுத்து நிறுத்த வேண்டிய போலீஸும் அங்கே இல்லை, அதை கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரிகளும் பயத்தினால கேள்வி கேட்காம இருக்காங்க. நான் போய் என்ன சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் சண்டைலாம் போட்டு கைகள்லாம் உடச்சி அவங்கள இதெல்லாம் பண்ண முடியாது. என் தைரியத்தை நான் வெளிப்படுத்தினேன். நான் அங்கேருந்து அசையில் என் ஓட்டை நான் கேஷ் பண்ணிட்டு தான் போவேன். அங்கேயே நின்னேன், அவங்க கிளம்பிட்டாங்க, தப்பு செய்ய வந்தவங்க கிளம்புனாங்க, நான் ஓட்டு போட்டுட்டு வந்தேன். அன்றைக்கி முடிவு பண்ணேன், எனக்குள்ள தைரியம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக கண்ணுக்கு எதிராக நடக்கிற அதாவது தீமையை வந்து தட்டி கேட்கறதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேள்வி கேட்கல. ஸோ என்னுடைய தைரியத்தை நான் எப்படி வெளிப்படுத்தினேன், என்னோட ஓட்டை நீ கேஷ் பண்ணி தான் வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த கள்ள ஓட்டுன்ற இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உருவாகாத வரைக்கும் நான் ஓட்டே போட மாட்டேன்னு முடிவு பண்ணேன். அப்படி தான் இருக்குது.
சரிங்களா? ஓகே, இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி தேர்தல், தமிழ்நாடு அரசாங்கத்தை தேர்வு செய்வதற்கான ஒரு தேர்தல். எல்லோரும் ஓட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் பேரில் கள்ள ஓட்டு வராமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் எடுங்க. உங்களுக்கான உரிமை இந்த வாக்கு. தைரியத்தை வெளிப்படுத்துங்க. எல்லாரும் கையில் தடி எடுத்து தான் தண்டல்காரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உறுதியாக நில்லுங்க. உங்களோட நிலைப்பாட்டில் உறுதியாக நில்லுங்க. அது உங்களுடைய தைரியம். நீங்கள் தட்டி கேட்கணும்னு அவசியம் இல்லை. தப்பு நடக்கிற இடத்துல அந்த இடத்துல நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்க. அப்போ தப்பு செய்கிறவங்கள பார்த்து பயப்படுவோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. இந்த தேர்தலில் எங்கேயாவது முறைகேடு நடந்ததுன்னா அந்த இடத்துல கூட்டமாக போய் நில்லுங்க. தப்பு செய்கிறவங்கள பார்த்து பயந்து ஓடணும். நீங்கள் நில்லுங்க, தைரியமாக நில்லுங்க. எங்கேயும் தப்பு நடக்க விடாதீங்க. தப்பு நடந்ததுதான் அந்த எலெக்ஷனை புறக்கணிங்க. நீங்கள் ஓட்டு போடாதீங்க. ஒரு ஏரியாவில் ஒருத்தர் ஓட்டு போடலைன்னா அது பெரிய இம்பேக்ட் கிடையாது. அதுவே அந்த ஊரே இல்லை அந்த ஒரு எலெக்ஷன் அந்த ஒரு கான்ஸ்டிட்யூன்ஸில் இருக்க எந்த ஜனமே ஓட்டு போடல அப்படின்னா இட்ஸ் அ பிளாக் மார்க். ஸோ இந்திய அரசாங்கத்துக்கும் சரி இல்லை எலெக்ஷன் கமிஷனும் பெரிய பிளாக் மார்க். உலகாரங்களாக இந்தியா தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலை உருவாக்குனா தான் அவங்க நமக்கான உரிமைகளை கொடுப்பாங்கன்னா தைரியமாக நில்லுங்க, பண்ணுங்கள். ஸோ இதான் என்னுடைய அறிவுரை. நன்றி, வணக்கம்.